ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் நேம் அரவிந்த். ஸோ கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறதுக்காக புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக WTC ஃபைனல் முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்டர் 27 இயர்ஸ் ஒரு ட்ரோஃபி ஒன்று வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு தெம். அண்ட் நம்ம அடுத்து இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டுக்கான ப்ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ப்ரிவ்யூவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெதர் ரிப்போர்ட், பிச் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் அண்ட் ஹெட் டு ஹெட், ஸோ அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெதர் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஹெட்டிங்லேயில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த 5 நாளுமே வந்துட்டு மழை இல்லை, பட் க்ளவுடியாக இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இங்கிலாந்து கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியும். ஸோ எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ காற்றடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ வெதர் வந்துட்டு கொஞ்சம் 50-50 நம்ம வச்சுக்கலாம். பட் நெக்ஸ்ட்டு பிச்சுக்குள்ளே வரும்போது ஹெட்டிங்லேயில் எப்போவுமே ஃபஸ்ட்டு நாள் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு செம்ம ஹெல்ப் இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்விங் பண்ணலாம். ஸோ பவுன்ஸ் நல்லா லைன் அண்ட் லென்த்தில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விக்கெட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு 2021 இந்தியா வந்து ஒரு இன்னிங்ஸ் டிஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 78 ஒரு 80 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து ஆல் அவுட் ஆவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ரோஹித் சர்மா வந்து மோர் தேன் 100 பால்ஸ் சர்வே பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பிச்சில் அவங்க பவுலிங்க்கு அகெயின்ஸ்டாக. ஸோ அது வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப பேசப்பட்டது. எப்படின்னா அந்த 108 ரன்ஸ் அடித்து அவர் அரௌண்ட் 15 or 20 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பார். பட் அந்த டைமில் அது வந்து ரொம்ப பேசினாங்க, இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸுக்கு போயிருக்கலாமா, ரன்ஸ் கொஞ்சம் அடிச்சிருக்கலாமா, ரொம்ப டிஃபென்சிவாக போயிட்டாரா, அது வந்து மற்ற பிளேயர்ஸ் மேலே ப்ரெஷர் வந்து அவுட் ஆகிட்டாங்களான்ற மாதிரிலாம் பேசினாங்க. பட் அந்த மாதிரி ஒரு விக்கெட்டில் 108 பால்ஸ் அவர் சர்வைவ் பண்ணதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் அந்த மேட்ச் இந்தியா வந்து இன்னிங்ஸ் டிஃபெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். நெக்ஸ்ட்டு டாஸ் ரிப்போர்ட்குள்ளே போயிடலாம். டாஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 7 மேட்சஸில் 6 மேட்சஸ் வந்து பவுலிங் ஃபஸ்ட்டு டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுற டீமை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-2.5 செஷனில் ஆல் அவுட் பண்ணி செகண்ட் பேட்டிங் வந்து ஒரு பெரிய லீடு ஒன்று எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியாவும் அப்படி தான் ஆனாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 7 டைம்ஸில் 3 டைம்ஸ் வந்து ஆப்போனன்ட் டீம்ஸ் இன்னிங் டிஃபிட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த 3 வாட்டியுமே வந்துட்டு இங்கிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க இன்னிங் டிஃபிட்டில் ஆப்போனன்ட்ஸை காலி பண்ணி. அண்ட் அந்த 3 வாட்டியில் வந்துட்டு 2 வாட்டி செகண்ட் பேட்டிங் ஆடி தான் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு வாட்டி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வாட்டி அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2016 அந்த டைமில் ஸோ அந்த ஸ்ரீலங்கான் டீம் வந்து சீனியர்ஸ் பிளேயர்லாம் லிஃப்ட் ஆகி ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸாக போய் விளையாடினாங்க. அந்த டைம் இங்கிலாந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயிங் 11. ஸோ இந்தியன் டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோடய ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், அண்ட் நம்பர் 3 சாய் சுதர்ஷன், நம்பர் 4 சுப்மன் கில், நம்பர் 5 கருண் நாயர், நம்பர் 6 ரிஷப் பண்ட், நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 8 ரவீந்திர ஜடேஜா, அண்ட் நம்பர் 9 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 10 சிராஜ், அண்ட் நம்பர் 11 வில் பி பிரசித் கிருஷ்ணா. ஸோ எதுக்கு பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக ஒரு இன்னொரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் மாதிரி ஆடலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு அஷ்தீப் சிங் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்விங் பண்ணுற பவுலருக்கு போகலான்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ரீசன்ட் ஃபார்மில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பிரசித் கிருஷ்ணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் அந்த ஹார்ட் லென்த் நல்லா போடுறாரு. ஒரு பேஸ் இருக்குது, ஒரு 145 ஒரு 150 டச் பண்ணுற அளவுக்கு ஒரு பேஸ் இருக்குது அவர்கிட்ட. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் இருக்குது கம்பேரிங் டு அஷ்தீப் சிங். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன். பிரசித் கிருஷ்ணா வந்து அதுவும் இல்லாமல் ஒரு ஒன் சேஞ்ச் பவுலராக அவர் வரும்போது நல்லா அந்த ஹார்ட் லென்த்தில் போட்டு ஒரு ஜோ ரூட்க்கு இல்லைனா வந்துட்டு ஒரு ஹாரி ப்ரூக் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரபுள் ஏற்படுத்த முடியும் அவரால். பட் நீங்கள் பும்ரா ஆர் சிராஜ் ஆர் அஷ்தீப் சிங் 3 பேரையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அஷ்தீப் சிங் வந்து ஒரு நியூ பாலில் போட்டு ஸ்விங் பண்ணுற பவுலர், சிராஜ் சேம், அண்ட் பும்ராவும் நியூ பாலில் போடுறதுக்கு தான் விரும்புவார். அதுவும் இல்லாமல் அவர் நியூ பாலில் போட்டால் தான் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 3 பேர் வச்சுக்கிட்டு ஒரு நியூ பாலில் போடணுன்ற போது கொஞ்சம் டீமுக்கும் அது கஷ்டம். ஸோ பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு பவுலர் வந்துட்டு ஒரு 1 சேஞ்ச் பவுலர் இல்லை ஒரு 2 சேஞ்ச் பவுலராக வந்தாருன்னா ஸோ அவருக்கு வந்து அந்த லென்த்தில் போடுற பவுலர், ஸோ எப்படி ஒரு ஹேசல்வுட் வந்துட்டு அந்த லைன் அண்ட் லென்த்தில் பர்ஃபெக்டாக போட்டுக்கிட்டே இருப்பார், அந்த மாதிரி தான். பட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போதும் நல்லா தான் போட்டிருந்தார். பட் அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அந்தளவுக்கு பிரசித் கிருஷ்ணா கிட்டேருந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இல்லை.
ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு. அண்ட் என்னோட ஒன்லி ஸ்பின்னர் வில் பி ஜடேஜா. ஸோ வேறு யாரும், ஏன்னா அவரால் வந்துட்டு பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் அ பவுலராகவும் வந்துட்டு சேம் லைன் அண்ட் லென்த்தில் போட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ மை ஸ்பின்னர் வில் பி ஜடேஜா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா வந்துட்டு விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டுட்டு போயிடுவார் ஒரு எண்டுலேருந்து. ஸோ இன்னும் ரெண்டில் இருக்கிற பவுலருக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 17 ஓவர் போட்டார்னா 39 to 40 ரன்ஸ் தான் கொடுப்பாரு மேக்ஸிமம். ஸோ ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நல்லாவே. அண்ட் மை ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வில் பி நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ எதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி அஹெட் ஆஃப் ஷர்துல் தாக்கூர்? ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஷர்துல் தாக்கூருக்கு இங்கிலாண்டில். பட் இருந்தாலும் நான் நிதிஷ்குமார் ரெட்டியோடு தான் போவேன். எதுக்காகனா அந்த நம்பர் 7 எனக்கு வந்து கம்பேரிங் டு ஷர்துல் தாக்கூர் நல்ல பேட்டிங் ஆடுற ஒரு பிளேயர்னால் நான் நிதிஷ்குமார் ரெட்டியை சொல்லுவேன். அண்ட் பவுலிங்கில் வந்துட்டு ஸோ ஷர்துல் தாக்கூர் அஹடாக தான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் கேப்பபிள் டு டேக் அ விக்கெட். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி பக்கம் போகிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நான் ஐபிஎல் ஃபார்மை இதுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன். பட் ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட்டில் நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ இங்கிலாண்டில் அவருக்கு சான்ஸ் கொடுத்தா தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். அண்ட் பேட்டர்ஸ்குள்ளே வரும்போது ஸோ கேஎல் ராகுல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ கேஎல் ராகுல் பிஜிடியில் ஓப்பன் நல்லா பண்ணார். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரி கிட்ட வந்தார். பட் அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. சேம் தான் அந்த பிஜிடி டோர்னமெண்ட்டில். அதுக்கப்புறம் அவரோட ஸ்பாட் வந்து அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு இருந்தது. ஸோ ரெகுலரான ஒரு ஸ்பாட் கிடைக்கல. அகெயின் இப்போ வந்துட்டு பெர்மனண்ட்டாக ஓப்பனிங் ஸ்பாட் இந்த 5 மேட்சுமே அவர் கிடைக்க போகுது. அவர் எப்படி அதை யூஸ் பண்ண போகிறாருன்னு பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ அண்ட் இன்னொரு பக்கம் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு யங்ஸ்டர். ஆஸ்திரேலியாவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், இந்தியாவில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இங்கிலீஷ் கண்டிஷன் எப்படி இருக்க போகுது? அங்கே இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிறிஸ் வோக்ஸ் வருவார், குக் ஒரு ஜோஸ்தங், 2 பேரில் யார் விளையாடுறாங்களோ அவங்க நியூ பாலில் வருவாங்க. அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இருப்பார். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் தி ஆல்ரவுண்டர், அவரும் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் கொடுப்பாரு. ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வால் இது எப்படி வந்து விளையாட போகிறாருன்னு பார்க்குறதுக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்பர் 3 சாய் சுதர்ஷன். ஸோ டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், நம்ம ஊர் பையன் வேறு. ஸோ அதுலேயே நமக்கு வந்து ஒரு தனி பெருமையாக இருக்குது. ஸோ அவர் போய் அங்கே ஒரு 50 or 100 அடித்தார்னா நம்ம எல்லாருக்குமே அது பெருமை தான். அண்ட் சாய் சுதர்ஷனுக்கு ஸோ நியூ பாலில் எப்படி அவர் டேக்கிள் பண்ண போகிறார், இங்கிலீஷ் கண்டிஷனில் போய் எப்படி விளையாட போகிறாருன்றதை பார்க்குறதுக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்பர் 4 சுப்மன் கில். ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர்லேயே வந்துட்டு இங்கிலாண்டில் ஒரு வீக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ வீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு வேணால் சொல்லலாம். ஸோ யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்க்கு தான். நம்பர் 4 விராட் கோலி விளையாடின அந்த ஒரு ஸ்பாட்டில் விளையாட போகிறாரு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு பார்க்குறதுக்கு நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெர்ஸாக இது வரைக்கும் வந்து அவர் இங்கிலாண்டில் இங்கிலீஷ் கண்டிஷனில் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஸோ கேப்டன்சி வந்திருக்கு. ஸோ நிறைய பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து விளையாடுவாங்க. ஸோ சுப்மன் கில் அப்படி இருக்காரா பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் நம்பர் 5 கருண் நாயர். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு இங்கிலாந்து லைன்ஸுக்கு அகென்ஸ்டாக வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அடித்தார். ஸோ அண்ட் அவருக்கு வந்து டிசர்வ்ட் நம்பர் 5னா அவர் தான் இப்போதைக்கு இந்த ஸ்குவாடில். வேறு யாருக்குமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. துருவ் ஜுரேல் ஒரு 90, 50ஸ்லாம் அடிச்சிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் ஸோ ரொம்ப நாளாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு கருண் நாயர். டொமஸ்டிக்கில் ரஞ்சியில் எக்கச்சக்க ரன்ஸ் அடித்து குவிச்சிட்ருக்காரு ரீசன் பாஸ்ட்டில். ஸோ ஹீ டிசர்வ்ஸ் நம்பர் 5. அண்ட் நம்பர் 6 வேறு யாருமே இல்லை, ரிஷப் பண்ட் தான். ஸோ இந்தியாவில் கரண்ட்டாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. நீங்கள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனில் எடுத்திங்கன்னா ரிஷப் பண்ட் ஒரு டாப் 2, டாப் 3ல் கண்டிப்பாக இருப்பார். ஸோ காம்படிஷன் அந்தளவுக்கு அவருக்கு அவர் லெவலுக்கு யாருமே இப்போதைக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அண்ட் இங்கிலாண்டில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 சீரீஸ் விளையாடி இருக்காரு. 2018 விளையாடி இருக்காரு அண்ட் 2021 விளையாடி இருக்காரு. ஸோ இட் மேக் சென்ஸ். ஸோ நம்பர் 6 வந்து டிபேட்டே கிடையாது, அவர் மட்டும்தான். இப்போ அப்படியே இங்கிலாந்து ஸ்குவாடுக்குள்ளே வந்தோன்னா ஸோ ஜாக் ராலி, பென் டக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3 வில் பி ஆலி பாப். நம்பர் 4 வில் பி ரன் மிஷின் ஜோ ரூட். அண்ட் நம்பர் 5 வில் பி ஹாரி ப்ரூக். நம்பர் 6 பென் ஸ்டோக்ஸ். அண்ட் நம்பர் 7 ஜெமி ஸ்மித். நம்பர் 8 வில் பி கிறிஸ் வோக்ஸ். நம்பர் 9 வில் பி ஜெமி ஓவர்டன். அண்ட் நம்பர் 10 வில் பி எய்தர் ஜோஸ்டங் ஆர் சாம் குக். 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்க தான் விளையாடுவாங்க. அண்ட் நம்பர் 11 வில் பி ஷோயிப் பஷீர். ஸோ அவங்களோட ஸ்குவாட் வந்துட்டு பேட்டிங் நல்லா இருந்தாலும் பட் பவுலிங் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஜோ ரூட் ஒரு ஸ்பின் போடுவார் ஓரளவுக்கு. அண்ட் ஷோயிப் பஷீர் இருக்கார் ஸ்பின் போடுறதுக்கு. அண்ட் நீங்கள் ஃபாஸ்ட் பவுலிங் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெமி ஓவர்டன், இதர் சாம் குக் ஒரு ஜோஸ்டங் தான் விளையாடுவாங்க. அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இந்தியன் பேட்டிங் எப்படி வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சைடாக இருக்கும், கிட்டத்தட்ட அந்தளவுக்கு கிடையாதுனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு.
ஸோ அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க தான் விளையாடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அனதர் ஃபாஸ்ட் பவுலர் வில் பி பென் ஸ்டோக்ஸ். ஸோ மொத்த ப்ரெஷரும் அவர் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிறிஸ் வோக்ஸ் தான் நியூ பால் எடுப்பார். ஸோ டெக்னிக்கலி சவுண்டடான ஒரு கேஎல் ராகுலுக்கு அகேன்ஸ்டாக எப்படி போடுறாருன்னு பார்க்கணும். அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு அட்டாக்கிங்கான ஒரு பிளேயராக இருக்கார். ஸோ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பேஸ்பால் விளையாடுவாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்படி அவர் ஒரு மாதிரி அட்டாக்கிங்காக போயிட்டாருன்னா ஸ்டோக்ஸோட கேப்டன்சி எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ பேஸ்பாலாக இருக்குமா, இல்லைனா வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான கிரிக்கெட் இங்கிலாந்து விளையாட பார்ப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா 2-3 வருஷமாக விளையாடிட்டு தான் இருக்காங்க பேஸ்பால். பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துதான்னு கேட்டால் தெரியல. ஆடியன்ஸ் புல் பண்ணுறாங்க உள்ள கிரவுண்ட் உள்ள. பட் ஒரு பிளேயராக அவங்களுக்கு விளையாடும் போது ஒரு சக்ஸஸ் கிடச்சிதான்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வின் பண்ணலை. 2 WTC சர்க்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கிலாண்டில் தான் வந்து ஃபைனல்ஸ் நடக்குது ஒரு வாட்டியும். பட் அவங்களால குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் விளையாட முடியல. இது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜோ ரூட் மேக்ஸிமம் 3 to 4 years இன்னும் விளையாடுவார். அவருக்கு வந்துட்டு டெஸ்ட்டு ஃபார்மேட் மட்டும்தான் மோஸ்ட்லி விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அந்த டெஸ்ட் மேக் வின் பண்ணுறது தான் ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டீம் வந்து மொத்தமாக சேர்ந்து விளையாடி அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் மேக்கை வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுல ஸோ நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன். ஸோ பேஸ்பாலாக இல்லைனா ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம பவுலிங் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பேஸ்பால் பக்கம் போயிட்டோம். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு திஸ். ஸோ அவங்க பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நியூ பால் வந்து கிறிஸ் வோக்ஸ் போடுவார். அண்டு எதர் ஜாஸ்தங் ஆர் சாம் குக் யார் விளையாடுறாங்களோ அவங்க வந்துட்டு இன்னும் 2லேருந்து போடுவாங்க. அண்ட் ஒன் சேஞ்ச் பவுலராக எனக்கு தெரிஞ்சு ஜேமி ஓவர்டன் வருவார். அண்டு பென் ஸ்டோக்ஸ் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பென் ஸ்டோக்ஸோட ரோல் தான் இந்த சீரீஸை டிஃபைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங்கில் வந்துட்டு அவங்க சப்போஸ் பேஸ்பால் மாதிரி ஆடுன்னு சொல்லி ஒரு ஜாக் ராலி, பென் டக்கெட், ஓலி போப், ஜோ ரூட் லிஸ்ட்லேருந்து விட்டுடலாம். அவர் வந்து ரன் மிஷின் எப்படியும் குறைஞ்சது ஒரு 50 ரன் அடிச்சிருவார். ஸோ இந்த டாப் 3 தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க கஷ்டப்படுவாங்களோ அகெயின்ஸ்ட் பும்ரா, அகெயின்ஸ்ட் சிராஜ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோன்னு தோணுது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் அவங்க 3 பேரும். அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்டில் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு பும்ரா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் சிராஜ் கூட கொஞ்சம் அடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ அவர் போடுற லைன் அண்ட் லென்த்து தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில். ஸோ கொஞ்சம் வந்துட்டு நான் ஒரு 5th ஸ்டம்ப்பு 6th ஸ்டம்ப்லலாம் போட்டாங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து கவர்ஸ் ஸ்கொயர் கட்டுன்னு அடித்து பிரிச்சுருவாங்க சிராஜை. ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்கணும். ஒரு 4th ஸ்டம்பில் போட்டு ஒரு அவுட் ஸ்விங்கை ஒரு இன்ஸ்விங் பண்ணி அவன் பேட்ஸ்மேனை வந்து ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி மட்டும்தான் ஒரே சான்ஸ் சிராஜ்க்கு வந்து ஸோ விக்கெட் கிடைக்கிறதுக்கு. அண்டு பிரசித் கிருஷ்ணன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லைன் அண்ட் லென்த்து ஹார்ட் லென்த்தில் போட்டு அவர் விக்கெட் எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து பக்கம் இருக்காங்களான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ கிறிஸ் வோக்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லிடலாம். அவர் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். எப்படியும் மேட்ச்சுக்கு 3 to 4 விக்கெட்ஸ் அவர் எடுத்துருவார். ஸோ அவரை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு ஒரு 2 விக்கெட்ஸ் ஆர் 3 விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ ரிமைனிங் விக்கெட்ஸ் எடுக்கிற ஒரு பவுலர்ஸ்ன்னு பார்த்தா யார் இருக்காங்கன்றது சொல்ல தெரியல எக்ஸாக்டாக பார்த்தோன்னா. ஏன்னா ஒரு சாம் குக்கோ இல்லை ஜாஸ் தங்கோ வந்துட்டு போடுவாங்க, நியூ பாலில் நல்லா போடுவாங்க. பட் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கிற ஒரு கேஎல் ராகுல், இல்லை நல்லா அட்டாக் பண்ணி விளையாடுற ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால், அது அகெயின் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கிற ஒரு சாய் சுதர்ஷன், இந்த டாப் 3க்கு அகேன்ஸ்டாக அவங்க எப்படி போடுவாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு கொஞ்சம் அந்த 4th ஸ்டம்பில் போட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அவருக்கு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி வந்தாலோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் பால் அவுட் சைடில் போனாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரீசன் பாஸ்ட்டில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அவர் எப்படி விளையாடுறான்றதை பார்த்து ஆகணும். இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 அகெயின் ஜோ ரூட் தான் வருவார். அவரோட ரெக்கார்ட்ஸு, அவரோட ஹோம் கிரவுண்ட் வேறு. ஸோ அவரை பற்றி பேசுகிறதுக்குன்றது வந்து எதுவுமே இல்லை பெருசாக. ஸோ அவர் ட்ரபிள் பண்ணுற ஒரே பவுலர் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்பிரித் பும்ரா. அண்ட் அகெயின் எனக்கு தெரிஞ்சு எதர் ஜஸ்பிரித் பும்ரா ஆர் ரவீந்திர ஜடேஜா. எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜா கிட்ட ஜோ ரூட் மேபி ஸ்ட்ரகிள் பண்ணலாம். எதர் இட்ஸ் நியூ பால் ஆர் ஓல்ட் பால், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு அகெயின்ஸ்ட் ஜடேஜா ஜோ ரூட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இப்போது ரீசெண்டாக நிறைய மேட்சஸில் வந்துட்டு அகெயின் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவ்வளோவா ரன்ஸ் போக மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் டிஃபென்சிவாக தான் இருக்கார் ஜோ ரூட். ஸோ இது வந்து நோட் பண்ணதில் அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரோ அந்த மாதிரி தான் இருக்குது ஜோ ரூட்க்கு. பட் ஹீ இஸ் அ கோட். அது நம்ம வந்துட்டு எதுவுமே பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ளே ஒரு டாப் 2 ரன் கேட்டர்ஸில் வந்தாலும் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. 5 மேட்சஸ் இருக்குது. ஜோ ரூட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்தாகணும். அண்ட் நம்பர் 5 அடுத்து ஸோ ஹாரி ப்ரூக்.
இன்னும் அவர் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாண்டில் வந்துட்டு அவ்வளோவா பெர்ஃபார்மே பண்ணலை. அவுட் சைடு இங்கிலாந்து, ஸோ பாகிஸ்தானில் அடி பொழந்திருக்காரு. ஸோ அகெயின் நியூசிலாண்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளையாடினார். பட் இங்கிலாண்டில் பர்டிகுலராக வந்துட்டு அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மே பண்ணல. டெஸ்ட் மேட்ச் சொல்கிறேன் நான் பர்சனலாக. ஸோ பார்க்கணும், அவரும் வெயிட் பண்ணி எப்படி விளையாடுறாருன்னு. ஸோ செகண்ட் நியூ பாலில் வந்துட்டு வருவாங்களா, வந்தால் எப்படி விளையாடுவார், எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னும் 2ல் வந்துட்டு பிரசித் கிருஷ்ணா வருவார். ஸோ ஒரு ஹார்ட் லென்த், நல்ல குட் லென்த்தில் போட்டுக்கிட்டே இருப்பார். போட்டு ஏற்றுவார் பாலை நல்லா. ஸோ எப்படி விளையாடுறாருன்றதை பார்க்கணும் ஹாரி ப்ரூக். அண்ட் நம்பர் 6 பென் ஸ்டோக்ஸ் தான். ஸோ ஹெடிங்லினாலே ஒரு அந்த 135 யாருமே மறக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது 135 மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவோ நாக்ஸ் இங்கிலாண்டுக்காக க்ரூஷியல் டைம்ஸில் விளையாடி கொடுத்துருக்காரு பென் ஸ்டோக்ஸ் தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see அவரோட பேட்டிங் எப்படி இருக்கும்னு. அவரே ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்து இப்போ தான் வந்து ஜிம்பாப்வே கூட ஒரு டெஸ்ட்டில் விளையாடினார். கொஞ்சம் குயிக்காக கொஞ்சம் அடிக்க பார்த்தாரு, பட் அவ்வளோவா ரன்ஸ் வரல. பவுலிங் நல்லா போட்டிருந்தார், விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருந்தார். அண்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் see அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்பர் 7 ஜேமி ஸ்மித். ஸோ இந்த ஸ்குவாட்லேயே நான் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனா அந்த ஜேமி ஸ்மித் எப்படி விளையாட போகிறாரு அகெயின்ஸ்ட் இந்தியன் பவுலர்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு நம்பர் 7ல் வராரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஓப்பன் பண்ணி அடி பிரித்து எடுத்தார். பட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், ஷார்ட்டர் ஃபார்மேட் அது. பட் இங்கே லாங்கர் ஃபார்மேட்டில் எப்படி விளையாட போகிறாருன்றதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ அப்கமிங் டேலண்ட் இங்கிலாந்துலேருந்து, ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகுறாங்க. அந்த பர்சன் வந்து எப்படி விளையாடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பென் ஃபோக்ஸ் இல்லை ஜானி பேஸ்டோ வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஜென்ரேஷன் மூவ் ஆகும்போது ஸோ ஜேமி ஸ்மித் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ 2 டீமில் இருக்கிற பிளேயர்ஸையும் பார்த்தாச்சு. 11 பிளேயர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்னோட வந்து ஹெட் டு ஹெட்டில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, ஸோ இந்த சைட்லேருந்து கிறிஸ் வோக்ஸ் அகெயின்ஸ்ட் கேஎல் ராகுல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் எப்படி போடுறாரு, அவங்க 2 பேரும் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த சைடில் ஜஸ்பிரித் பும்ரா வெர்சஸ் ஜோ ரூட், கோட் வெர்சஸ் கோட், இந்த பேட்டிலுக்காக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த பேட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸோ எந்த பவுலருக்கு அகெயின்ஸ்ட் எந்த பேட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வின்னிங் பர்சன்டேஜ் தான். ஸோ இங்கிலாண்டா இந்தியாவா இல்லைனா வந்து ட்ரா ஆகுமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக அவ்வளோவா ட்ரா மேட்சஸ் நடக்கலை. அதுவும் ஹெட்டிங்லியில் மெயினாக வந்துட்டு ட்ரா மேட்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வரல. ஸோ மோஸ்ட்லி ரிசல்ட் வந்துடும் எதர் இங்கிலாந்து ஆர் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 57% இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் 43% இந்தியா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பியூர் அவங்களோட பேட்டிங்கில் வந்துட்டு அவங்க ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பவுலிங்கில் வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஷோயிப் பஷீருக்கு ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் கிறிஸ் வோக்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ ஜேமி ஓவர்டன் கூட இந்தியா கூட 2021 விளையாடினாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த சீரீஸில் விளையாடினார். ஸோ அவருக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட பேட்டிங்கில் ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இங்கிலாண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சாய் சுதர்ஷன் டெபு பண்ண போகிறாரு. அண்ட் கருண் நாயருக்கு இங்கிலாண்டில் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐ மீன் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் நான் சொல்கிறேன். கவுண்டிஸ் விளையாடிருக்காரு, பட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நான் பற்றி பேசுகிறேன். அண்ட் ஆல்சோ நிதிஷ்குமார் ரெட்டி அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்டர்னா கேஎல் ராகுல், சுப்மன் கில் அண்ட் ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா. ஸோ ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் வருவார். ஸோ அவர் வந்து ஒரு பியூர் பேட்டராக நம்ம சொல்ல முடியாது. சுப்மன் கில், ஸோ அவரோட ரெக்கார்ட்ஸ் பற்றி நமக்கு தெரியும். செனால அண்ட் இங்கிலாந்து கண்டிஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடியெல்லாம். அண்ட் பியூர்லி ஒரே எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர்னா கேஎல் ராகுல். ஸோ அவரை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும். அண்ட் ரிஷப் பண்ட் ஆல்சோ. ரிஷப் பண்ட் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர். ஸோ டபுள் ஸ்குவாட் மாதிரி தான். எதர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். அதையும் நம்ம வந்து ஷோராக சொல்ல முடியாது. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் வந்து இங்கிலாண்டுக்கு எட்ஜ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம் டே பை டே என்ன நடக்குதுன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டே பை டே ரிவ்யூ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா டே பை டே அப்லோட் பண்ணுறது. ஸோ டைம் இருக்குமான்றது பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு. ஸோ எந்த பேட்டில் நல்லா இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து சைட்லேருந்து ஜோ ரூட் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஜோ ரூட் இல்லைனா வந்துட்டு பென் ஸ்டோக்ஸுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்க வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.